தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டு களிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மைனாரிட்டி அரசின் புதிய முதல்வராக பதவியேற்க உள்ள திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். புதிய ஆட்சி குறித்தான சில கேள்விகளை தென்னகத்தின் குரல் ஆசிரியரிடம் முன்வைக்க உள்ளோம். முதல் கேள்வி, புதிய ஆட்சி சபாநாயகர் தேர்தலை எப்படி எதிர்கொள்ளும்? அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழகத்திலே புதிதாக பொறுப்பேற்க உள்ள மைனாரிட்டி அரசினுடைய முதல்வராக பொறுப்பேற்க உள்ள திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தற்பொழுது முதல் கேள்வி, மைனாரிட்டி அரசினுடைய சபாநாயகர் தேர்தலை அரசு எப்படி எதிர்கொள்ளும் என்ற ஒரு கேள்வியை கேட்டுள்ளீர்கள். சபாநாயகர் தேர்தல் என்பது, சபாநாயகர் என்பவர் பொதுவானவர், அனைத்து கட்சிகளுக்கும் சபையை வழிநடத்தக்கூடிய பொதுவானவர். அவர் எந்த கட்சியில் அதிக எண்ணிக்கையில் மெஜாரிட்டி அடிப்படையில் வெற்றி பெற்று வருகிறார்களோ அவர்களில் ஒருவரை, மூத்த ஒரு உறுப்பினரை, அல்லது கட்சியில் யாருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க இயலாத ஒருவரை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதுதான் இதுவரை தமிழகத்திலே வழக்கமாக இருந்தது. அந்த சபாநாயகருக்கென்று ஒரு தனி மரபு உள்ளது. ஆகையால் தான் இரண்டு ஆளுங்கட்சியினுடைய அவை முன்னவரும் அல்லது ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் இருவரும் இணைந்துதான் அந்த சபாநாயகர் இருக்கையிலே சபாநாயகரை, புதிதாக தேர்வு செய்யக்கூடிய சபாநாயகரை அமர வைப்பார்கள். அவருக்கு தமிழக அரசினுடைய அமைச்சருக்கு என்ன பாதுகாப்பிலிருந்து என்ன வசதிகள் வழங்கப்படுகிறதோ அது அனைத்துமே சபாநாயகருக்கும் வழங்கப்படும். இந்த புதிய அரசினுடைய சபாநாயகர் எப்படி தேர்ந்தெடுக்க போகிறார் என்பது குறித்து ஒரு $1 மில்லியன் கேள்வியாகத்தான் உள்ளது. காரணம், புதிய அரசிற்கு மெஜாரிட்டி என்பது கிடைக்கவில்லை. மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்கள் 118. அந்த 118ற்கு 108 இடங்கள் மட்டும்தான் புதிய அரசிற்கு கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து 5 பேர்களும், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளிலிருந்து தலா 2 4 பேர்களும், மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 2 பேர்களும் என 118 பேர் ஆதரவுடன் தற்சமயம் நாம் பேசிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தமிழக ஆளுநர் ராஜேந்திர அலோகர் அவர்களை சந்தித்து ஆட்சி அமைக்க நடிகர் விஜய் அவர்கள் உரிமை கோரியுள்ளார். இந்த நிலையில் புதிதாக அமையக்கூடிய அரசிற்கு முதலில் தற்காலிக சபாநாயகர் ஒருவரை அவையிலே தேர்ந்தெடுப்பார்கள். அந்த சபாநாயகர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவியேற்பு உறுதிமொழியை செய்து வைப்பார். அவ்வாறு பதவியேற்பு உறுதிமொழியை செய்து வைத்ததற்கு பின்பு முதல் தேர்தலாக சபாநாயகர் தேர்தல் தான் நடைபெறும். அவ்வாறு சபாநாயகர் தேர்தலில் தற்பொழுது மைனாரிட்டி ஆட்சியை அமைத்துள்ள தவேகாவுடைய அரசு வெற்றி பெறுமா என்றால், அதுவும் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையிலும், முன்னாள் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையிலும் தான் அந்த ஒரு நிகழ்வு உள்ளது. காரணம், சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கு எப்படி மெஜாரிட்டிக்கு 118 எம்எல்ஏ கூடிய ஆதரவு தேவைப்பட்டதோ அதே போல சபாநாயகருக்கும் தேவைப்படும். ஒருவேளை சபாநாயகர் என்பவர் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் திமுகவின் சார்பிலோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒருவரை வேட்பாளராக நிறுத்தினால் அந்த நேரத்தில் திமுக, அதிமுக மற்றும் இதர தற்பொழுது விஜய்க்கு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துள்ள 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மற்றும் இதர என்டிஏவில் உள்ள கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து, தேமுதிக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருவேளை ஆதரவளித்தால் இந்த அரசினுடைய சபாநாயகர் தேர்தலில் இந்த அரசு தோல்வியை தழுவும். அவ்வாறு ஒரு சபாநாயகரை ஆளுங்கட்சி அல்லாமல் எதிர்கட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த அவையை சமநிலையாக நடத்த முடியும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாக உள்ளது. காரணம், ஆளுங்கட்சியில் உள்ள உறுப்பினர் ஒருவர் சபாநாயகர் வந்தால் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு போதிய நேரம் வழங்கவில்லை என்பது ஆண்டாண்டு காலமாக குற்றச்சாட்டாக உள்ளது. அது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு பிரச்சனை என்பது நீண்ட காலமாக இருக்கின்றது. தமிழகத்திலே மீண்டும் ஒரு புதிய ஒரு தேர்தலை சந்தித்து புதிய ஆட்சியை உருவாக்குவதற்கு தற்போது தமிழக மக்கள் தயாராக இல்லை என்ற அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள கூட்டணி கட்சிகள் எல்லாம் இணைந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய ஒப்புதல் அடிப்படையில் தான் அவர்கள் புதிய அரசிற்கு ஆதரவு கொடுத்துள்ளார்கள்.
அந்த ஆதரவு என்பது புதிய அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு மட்டும்தான். ஆகையால் சபாநாயகர் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை வேட்பாளரை நிறுத்தினால் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு அல்லது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தினால் 2 திராவிட கட்சிகளும் இணைந்து இந்த ஆட்சிக்கு உள்ள ஆதரவை ஆட்சிக்கான ஆதரவாக மட்டும்தான் இருக்குமே தவிர சபாநாயகர் தேர்தலுக்கு ஆதரவாக இருக்காது. ஒருவேளை புதிய ஒரு அத்தியாயம் தமிழகத்தில் இந்த சபாநாயகர் தேர்தலை உருவாகலாம். அவ்வாறு சபாநாயகர் தேர்தலை புதிய அரசு தோற்று போனால் தன்னுடைய பதவியை தானாக அவரே ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம் என்பதுதான் தற்போதைய எண்ணமாக உள்ளது. 2வது கேள்வி, புதிய ஆட்சி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் பூர்த்தி செய்யுமா? புதிய ஆட்சி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் பூர்த்தி செய்யுமா என்பது எல்லாம் வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையில் தான் உள்ளது. தற்பொழுது முன்னாள் முதல்வராகிவிட்ட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். 6 மாத காலத்திற்கு இந்த ஆட்சிக்கு எந்தவித சங்கடத்தையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவாக்காது. தற்போது ஆட்சி அமைப்பதற்கு முழு முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணமாக இருந்திருக்கிறது. மக்களாட்சி மாண்பை மதிக்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் இந்த அரசு செயல்பட வேண்டும். ஆகையால் மக்களாட்சியில் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று ஏற்று மெஜாரிட்டி அடிப்படையில் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று எல்லாம் ஆளுநரை முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் பூர்த்தி செய்ய வேண்டுமா என்பது ஆதரவு கொடுத்துள்ள திமுக தலைமை கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே கால் ஒன்ற விடக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியானது ஆளுநர் மூலம் தமிழகத்திலே நடைபெறக்கூடாது என்பதால் தான் அவர்கள் இங்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளார்கள். ஆகையால் நடிகர் விஜய் அவர்கள் முதலில் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது ஒரு அறிவிப்பை தமிழகத்திற்கு வழங்கியுள்ளார்கள். மும்மொழி கல்வி என்று சொல்லக்கூடிய பிரதம மந்திரியுடைய கிசான் கல்வி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒப்புதல் கேட்டுள்ளார்கள். அந்த திட்டத்தை அவர் எவ்வாறு கையாள போகிறார் என்பது எல்லாம் வரக்கூடிய காலங்களில் உண்டு. நடிகர் விஜய் அவர்கள் எந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க துணிகிறாரோ அந்த அளவுக்கு தமிழகத்திலே இந்த ஆட்சி தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதுதான் தற்போது உள்ள தகவல். அவ்வாறு அவர் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்காமல் ஆளுநருக்கே ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவினால் 6 மாத காலங்களுக்குள் இந்த ஆட்சி தாங்காது என்பதுதான் தற்போதைய தகவலாக உள்ளது. நன்றி. 3வது கேள்வி, தாவேகா கொடுத்த தேர்தல் அறிக்கையை செயல்படுத்த முடியுமா? தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரமாட்டோம் என்ற அடிப்படையில் தங்களுக்கு என்னையெல்லாம் வாயில் வந்ததோ அதையெல்லாம் தேர்தல் அறிக்கையாக கொடுத்துள்ளார்கள். ஆகையால் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். நீங்கள் 2500 ரூபாய் என்பது தமிழகத்திலே நீங்கள் கொடுக்க முடியாது. ஆகையால் ஏற்கனவே உள்ள 1000 ரூபாயாவது தொடர்ந்து தமிழக பெண்களுக்கு கொடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்துங்கள். அதேபோல் இது தமிழகத்தில் அந்த 6 சிலிண்டர் என்பது நடைபெறாத ஒரு நிகழ்வாக தான் இருக்கும் என்பதுதான் தற்போதைய கணிப்பு. அவர்களால் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் ஏற்கனவே நஷ்டத்தில் இயங்கக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் ஏற்கனவே நஷ்டத்தில் பல நூறு கோடிகள் கடனிலே மூழ்கி கொண்டிருக்கின்றது. அந்த நஷ்டத்தை மேற்கொண்டு செயல்படுத்துவதற்காக வேண்டுமென்றால் அவர்கள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தை வேண்டுமென்றால் அவர்கள் செயல்படுத்தலாம். மற்றையெல்லாம் செயல்படுத்துவதற்கு நிதிக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பதெல்லாம் வருங்காலங்களில் பொறுத்துதான் பார்க்க வேண்டியுள்ளது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு கொரோனா காலகட்டத்திலே இந்த மகளிருக்குரிய விடியல் பேருந்து பயண திட்டத்தை தவிர இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் எல்லாம் 2 ஆண்டுகளுக்கு கழித்துதான் இந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள். அவர்களுக்கு அவ்வளவு நிதி நெருக்கடி என்பது இருந்தது. ஆகையால் இந்த நிதி நெருக்கடியை சமாளித்து அவர் இந்த திட்டத்தை தற்போது செயல்படுத்த போகிறாரா இல்ல வருங்காலங்களில் எவ்வாறான திட்டத்தை எல்லாம் செயல்படுத்த போகிறார், இதற்குரிய ஃபண்டு என்று சொல்லக்கூடிய நிதி ஆதாரங்கள் எங்கிருந்து வரப்போகிறது என்பதெல்லாம் வருங்காலங்களில் தான் தெரிய வரும். திராவிட மாடல் ஆட்சி செயல்படுத்திய நலத்திட்டங்கள் தொடருமா? திராவிட மாடல் ஆட்சி செயல்படுத்திய நலத்திட்டங்கள் தொடருமா என்பது எல்லாம் நாளை அல்லது திங்கட்கிழமை அவர் தமிழக முதல்வராக பதவியேற்ற பிறகுதான் அது குறித்து எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே தேர்தல் அறிவித்துமே ஒரு மகளிர் இலவச
விடியல் பயண திட்டம் என்பது இது நாள் வரை செயல்படுத்தி கொண்டேதான் வருகிறார்கள். அந்த திட்டம் என்பது நகர பேருந்துகளில் மட்டும்தான் செயல்படுத்தி வருகிறது. மற்ற திட்டங்கள் எல்லாம் நிதி ஆதாரத்தை பொறுத்து உள்ளதால் அந்த திட்டங்கள் எல்லாம் தற்பொழுது கிடப்பில் இருக்கின்றது. இன்னொரு திட்டம் காலை உணவு திட்டம் என்பது இன்னும் பள்ளிகள் இன்னும் திறக்கவில்லை. ஜூன் 1ஆம் தேதி தான் பள்ளிகள் திறக்க இருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த காலை உணவு திட்டம் எல்லாம் செயல்படுத்த போகிறார்களா, அதே ஒரு கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வர் திட்டம் செயல்படுத்த போகிறார்களா என்பதெல்லாம் வருங்காலங்களில் தான் தெரிய வரும். இறுதியாக ஒரு கேள்வி. தீய சக்தி திமுக என்று சொன்ன விஜய் அவர்கள் திமுகவின் தோழமை கட்சிகளுடன் கூட்டணி வச்சது சரியா? இது முழுவதும் தவறான ஒன்றுதான். அவர் எந்த இடத்திலும் பாட் ப்ரோ, ராங் ப்ரோ, அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் என்றெல்லாம் எவ்வளவு தூரம் கீழ்த்தரமான விமர்சனங்களை செய்தாரோ, அவர் இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒரு வார்த்தை கூட மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அவர் செய்யவில்லை. இருந்த பொழுதிலும் தமிழகத்திலே மக்களாட்சி மாண்பை காக்க வேண்டும், தமிழகத்திலே குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்திவிடக் கூடாது. குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது தமிழகத்தில் செயல்படுத்தினால் நன்றாக இருக்காது. அவ்வாறு செயல்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் அதை வைத்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே மெல்ல மெல்ல கால் ஊன்ற ஆரம்பிக்கும். இரண்டாவது, மெஜாரிட்டி அடிப்படையில் வெற்றி பெற்ற ஒருவரை தான் அவர் தமிழகத்தினுடைய முதல்வராக பதவியேற்பது என்பதுதான் மக்கள் அளித்த தீர்ப்பு. அந்த மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தலைவணங்கி அவ்வாறு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்ற ஒரு அடிப்படையில் தான் அவர் திமுகவுடைய தலைமை கட்சிகளில் எல்லாம் ஆதரவு என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய ஒப்புதலோடு தான் அவர் அந்த ஆதரவை பெற்றுள்ளார். அந்த அடிப்படையில் தான் திமுக தன்னுடைய ஒப்புதலோடு தான் அவர் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல். எந்த ஒரு தீய சக்தி என்று சொன்னாரே, கடைசியாக அவரால் வெற்றி பெற்று அவருடைய கூட்டணி கட்சிகளிடம் தான் கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழக மக்கள் அவருக்கு உருவாக்கி உள்ளார்கள். ஆகையால் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்ற அடிப்படையில் தற்பொழுது அவர் அந்த இடத்திற்கு நகர்ந்துள்ளார். அதன் அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் நாளை மறுநாளே பதவியேற்க உள்ளார் என்பதுதான் தற்போதைய தகவலாக உள்ளது. நன்றி நேயர்களே.